கங்கைக்கும் காவிரிக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடர்பு இருந்தது என்பதை மறுபடியும் வலியுறுத்துவதற்காக பாரத பிரதமர் வருகிறார். இப்ப சோழகங்கம் அதுக்கு 12 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவங்க இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் எப்போ இந்த போக்கஸ் வருதுன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்மீக தமிழை ஏற்றுக்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. ஆக ஆன்மீக தமிழை வளர்த்த ஆன்மீக வரலாறை வலியுறுத்துவதற்கு பிரதமர் வந்த பின்புதான் நாம இனிமே இதை மறுக்க முடியாது என்பதற்காக இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீது இவர்கள் கவனம் செலுத்தப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு. அதனால்தான் இனிமே நீங்க பெரியார் புராணம் பெரிய புராணம் தான் அதிக பேசப்பட வேண்டும், பெரியார் புராணம் இல்ல. ஏனென்றால் தமிழை வளர்த்தது ஆன்மீகம் என்பதை வலியுறுத்தப்படுகிறது இன்று. அது மட்டுமல்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கங்கையின் நீரை எடுத்துக்கொண்டு இங்கே சிவனுக்கு குடமுழுக்கு செய்தார்கள் என்பது இன்றைக்கு பாரத பிரதமர் அதே கங்கை நீரை கொண்டு வரும்போது 1000 ஆண்டுகளுக்கு பின்பு நீ வடக்கத்தியன் நான் தென்னிந்தியன் நான் உனக்கும் எனக்கும் வேறுபாடு அப்படின்லாம் இல்லாம எல்லோரும் இந்தியர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடு என்பது வலியுறுத்தப்படுகிறது என்பது எனது கணக்கு.